கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நம்ம கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த தசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்து நடக்காதபடி. என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தியினுடைய பலன்கள். தசாபுத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு தசையில் தான் பிறக்கும். இந்த தசாபுத்திங்கிறது நம்ம ஆயுள் வரைக்கும் ஒவ்வொரு 9 தசைகள்லையும் அதுக்கு உண்ட புத்தி அப்படிங்கிறதையும் அந்தரம் அப்படிங்கிறது தான் நம்ம அன்றாட வழி நடத்தக்கூடியது. ஒன்றும் வேண்டாம், 3 நட்சத்திரம். இப்போ சூரிய தசை ஃபஸ்ட்டு வருது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை யார் பிறந்தாலும் அவன் பிறக்கும்போது சூரிய தசையில் தான் பிறப்பான். பரணி, பூரம், பூராடம் இதில் பிறப்புறவங்க எப்போ பிறந்தாலும் சுக்கிர தசையில் பிறப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த 3 நட்சத்திரம் ஒவ்வொரு தசையில் பிறப்பாங்க. அதுதான் முதல் தசையை ஆரம்பிக்கும். அதில் புத்திகள் அம்மா கர்ப்பத்தில் எவ்வளோ போகும், மீதி சுக்கிர தசை 20 வருஷம்னா அம்மா கர்ப்பச்சல் நீங்கி 9 வருஷம் கர்ப்பத்திலே போயிடுச்சு, இப்படியெல்லாம் கணக்குகள் உண்டு. மீதி இருக்கிறத கணக்கில் கொண்டு அடுத்த திசை அப்படி வரிசையாக இன்றைக்கி என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதுதான் முக்கியமான ஒன்று. இது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சிகளை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. மேஷராசி அப்படின்னு இருந்தால் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி இவங்களுக்கெல்லாம் ஒரே பலனை தான் கொடுக்கும். அதில் பல கோடி பேர் இருப்பான். அதில் இருக்கிற நல்லதையும் ஷேர் பண்ணிப்பான், கெட்டதையும் ஷேர் பண்ணிப்பான். ஆனால் தசாபுத்தி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் அப்பாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவன் தலையெழுத்தில் அவன் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதோ அதுதான் அவனை வழி நடத்தும். அன்றாட வாழ்க்கை கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்குது. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. இண்டிவிஜுவல் நமக்கு இதுதான் பேசும். பொதுவான பலன்கள் வேறு. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நம்ம கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த திசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்து நடக்காது. அப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த தசாபுத்தியில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிந்தால் நான் சொல்லக்கூடிய பலாபலங்களை வச்சு நமக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது, இதில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். ஒவ்வொரு திசையும் 9 புத்திகளும் இன்னென்ன நன்மைகளை தீமைகளை கொடுக்கும். நமக்கு என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். கடைசி தசை 9வது தசை சுக்கிர தசை. அவனுக்கு சுக்கிர தசை தான் அப்படிம்பாங்க. சுக்கிர தசை அப்படிங்கிறது 20 வருஷம் பல நன்மைகளை கொடுக்கும். ஒரு வாழ்க்கையில் சுக்கிர தசையை அவன் கிராஸ் பண்ணிட்டான்னா அது நல்லா செட்டில் ஆகிடலாம். அவன் சொந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும். சுக்கிரன் மீனத்தில் இருந்தாருன்னா உற்சவம். சுக்கிர தசை 20 வருஷம் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. குருவுடைய வீடு சில பேருக்கு தான் அந்த மாதிரி தான் அமையும். 20 வருஷத்தில் அவன் எல்லாமே அனுபவிச்சிடலாம். சுக்கிரன் தான் போகம், போக்கியம், இகபரம், சௌபாகியம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். இந்த பூமியில் பிறந்ததுக்கு அர்த்தமாக இருக்கிறது சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது சுக்கிரன். சுக்கிரன் திசை வரும்பொழுது அவனுடைய சொந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலைமையில் மட்டும் இருந்துட்டாருன்னா இவனை மாதிரி ராஜா யாரும் கிடையாது. வாங்க பார்ப்போம். அதாவது பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க சுக்கிர திசையில் பிறப்பார். பிறக்கும் போதே அவன் யோகம். நல்ல ராஜா வீட்டில் தான் பிறந்ததுலேருந்தே அவன் பாலகனாக இருக்கும்போதே நம்ம அந்யோன்யமாக சந்தோஷமாக தன்னுடைய அஸ்திபாரத்தை அமைச்சிப்பான். அஸ்திபாரம் நல்லா இருந்தால் பில்டிங் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி பரணி, பூரம், பூராடம் இந்த 3 பேருமே எடுத்துட்டிங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க வாழ்க்கையில். ஏன்னா சுக்கிரதசையில் பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி துலாம் ராசி, ரிஷபம் ராசி, துலா லக்னம், ரிஷப லக்னம் இதில் பிறக்கிறவங்க மகிழ்ச்சிகரமாக இருக்கலாம். 20 வருஷத்தில் 9 புத்திகளும் பிரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாள் இவ்வளோ புத்தி நடக்கும். அந்தந்த புத்திகளில் நன்மை தீமைகள் நடக்கலாம். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். சுக்கிர தசையில் சுக்கிர புத்தி 3 வருஷம் 4 மாதம் 0 நாள். மிகச்சிறப்பு. ஆபரணம் சேர்க்கை, ஆடை, ஆபரணம், வஸ்திரம், நகை அப்படிங்கிறது உண்டாகும். முத்து, குடை, குதிரை, யானை உண்டாகும்.
நல்ல ஆபரணங்கள், ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை. அவர்தான் குடை குதிரை யானையோடு போவார். ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை. துன்பம் நீங்கி இன்பம் பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். வீட்டில் பொருள் சேர்த்தலாம், அநேக விதமான பொருள்கள் வாங்கலாம். எளிமை அல்லது பரிதாப நிலையும். தோளில் அல்லது வலது வம்சத்தில் துக்கமும். தோளில் ஏதாவது வியாதி வரும், ஸ்கின் ப்ராப்ளம். வம்சத்தில் துக்கம், நம்மளுடைய வாரிசுகளில் வம்சாவளியில் ஏதாவது பிரச்சனை ஐப்பசி மாதத்தில் உண்டாகும். இப்போ சுக்கிரதசையில் சுக்கிரபுத்தி அப்படிங்கிறது மிகச்சிறப்பான நன்மையை கொடுக்குதுங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்ததா சுக்கிரதசையில் சூரிய புத்தி ஒரு வருடம் கரெக்டாக. இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பம், மனக்கவலை, தனக்குறைவு, வருமானம் கம்மியாயிரும். சுக்கிரதசையில் சுக்கிரபுத்தியை அள்ளி கொடுக்குறார். சூரிய திசையில் வருமான குறைவு அப்படிங்கிறது ஏற்படுது. அரசருடன் பகை, ராஜாங்கத்தில் பகை, அரசாங்கத்தில் பகைச்சிக்கிறது, ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிறது. மனைவி மக்கள் விட்டு விலகுதல், உங்களை விட்டு போயிடுவாங்க மனைவி மக்கள். வழக்கு உண்டாகும், தேவையில்லாத கோர்ட் கேஸ், வம்பு வழக்குங்கிறது ஒன்று சந்திக்கணும். தெய்வ விரோதம், தெய்வமே உங்களுக்கு எதிரியாயிரும், பகையாயிரும். உற்றார் பகை அப்படிங்கிறது ஏற்படுது. சொந்த பந்தமும் உங்களை விரோதம், பகை கொடுத்துட்றாரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு. மூன்றாவதா சுக்கிரதசையில் சந்திர புத்தி ஒரு வருஷம் 8 மாதம் ஒரு நாள். நினைத்த காரியம் கைகூடும். என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும். மிகச்சிறப்பு. இன்பங்கள் இன்பங்கள் தரும், சந்தோஷங்கள் தரும், மகிழ்ச்சிகள் தரும். இந்த புத்தியில் மனைவியால் நன்மை ஏற்படும். பலவிதமான யோகங்களை கொடுப்பார் சுக்கிரதசையில் சந்திர புத்தி. நான்காவதா சுக்கிரதசையில் செவ்வாய் புத்தி ஒரு வருடம் 2 மாதம். பூமி உண்டாகும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம். கட்டிகை வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, விவசாயங்கள் செழிக்கும், தோட்டங்கள் அமைக்கலாம், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நன்மை. பலவிதமான நெடுஞ்சாலை பணியாளர்களுக்கு நன்மை. இதெல்லாம் ஏற்படும். பெண்களால் லாபம், இஷ்ட தேவதையை பூஜித்தலும். இருவரால் பகை, தேவையில்லாத யாரோ 2 பேர் உங்களுக்கு பகை அப்படிங்கிறது வருவாங்க. தெய்வ அனுகிரகம் அது காப்பாற்றும். கண்ணோய் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்ணு சம்பந்தமான நோய் எப்போ வரும், கண்ணாடி போடுறது, இதெல்லாம் நடக்கும் சுக்கிரதசையில் செவ்வாய் புத்தியில். இதுதான் பார்த்தீங்கன்னா சுக்கிரதசையில் ராகு புத்தி 3 வருடம். முனிவர் போல் தவம் செய்தல், சன்னியாச வாழ்க்கை. முனிவர் போல் தவம் செய்தல், தவம், ஜபம், யோகம், இதுதான். குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகிடுறீங்க. உங்களுடைய வாரிசு பையனால், புத்திரனால் அதிக கலகம், ஏதோ ஒரு கலகம் பண்ணிகிட்டே இருப்பான். உங்கள் பையன் நிம்மதியாக வாழ விடமாட்டான், பிரச்சனையை கொடுப்பான். மருந்து சாப்பிட்றதே நமக்கு விஷமாக மாறிடும். அங்கும் இங்கும் அலைதல், பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகும். எப்போ சுக்கிரதசையில் ராகு புத்தியில் 3 வருஷம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆறாவது சுக்கிரதசையில் குரு புத்தி 2 வருஷம் 8 மாதம். தானியம் லாபம், பண லாபம், பொருளாதார லாபம். சொந்த பந்தத்தால், ஞானிகளால், வேதம் ஓதுபவர்களால் அதிக அதிசயம் உண்டாகும் உங்களுக்கு. அவங்களால் நன்மைகள், ஏதாவது விராக்கள் நடக்க வச்சிருவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருவார். ரேவதி நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் நடுவில் சம்பவிக்கிற அன்னைக்கு வருத்தம் ஏற்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும். சுக்கிரதசையில் குரு புத்தி சிறப்பாக இருக்கு, நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஏழாவதா சுக்கிரதசையில் சனி புத்தி 3 வருடம் 2 மாதம். மூல நோயினால் ப்ராப்ளம், ஃபைல்ஸ் வந்துடும். நம்ம எல்லாமே இதை வச்சு தான் நடக்கும். தசாபுத்தி வச்சு தான் நகத்தில் வியாதி வரைக்கும் இதுதான். அந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்குது. கை கால்கள் முடங்கும், கை காலில் வலி வந்துடும், முடங்கி போயிடும். சரீரத்தில் வியாதி உண்டாகும். ஆலகால விஷம் போற அன்னத்வேஷம் உண்டாகும். சாப்பாட்டை பார்த்தாலே விஷமாக தோணுமா, சாப்பிட முடியாது. அன்னத்வேஷம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சில பேர் எனக்கு வேண்டாம்ப்பா, திருண்டு வைப்பு, 6 இட்லி சாப்பிடுவான், திருண்டு சாப்பிடுவான். அன்னத்வேஷம், ஏன்னா அதே விஷமாக தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சுக்கிரதசையில் சனி புத்தி வச்சு செஞ்சிடும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எட்டாவது சுக்கிரதசையில் புதன் புத்தி 2 வருஷம் 10 மாதம். மனைவி மக்களால் சிறப்பு ஏற்படும். நம்மளுடைய மனைவி மக்கள் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, அவங்களால் நன்மை உண்டாகும். பொருளும் கல்வியும் ஞானமும் உண்டாகும். நல்ல பொருள் சேர்க்கலாம், நல்ல கல்வி கற்கலாம், கல்வியில் மேம்படலாம், கல்வித்துறையில் சிறந்து வரலாம். அநேக விதமான பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். ஞானம் ஏற்படும். ஞானம்னா புத்தி தெளிவு, புத்தி கூர்மை. ஆடல் பாடல் கலைகளில் சிவந்து விளங்கலாம். சகல விதமான கலைகளையும் கற்றுத் தெரியலாம். சிவந்த நிறம் உள்ளவனால் நன்மைகள் அதிகம் ஏற்படும். மிகச்சிறப்பு. சுக்கிரதசையில் புதன் புத்தி அப்படிங்கிறது அதிக லாபத்தையும் நன்மையும் உங்களுக்கு கொடுக்கும். 9வதா லாஸ்ட் இறுதி புத்தி சுக்கிரதசையில் கேது புத்தி 1 வருஷம் 2 மாதம்.
இது நன்மையை தராது. கேதுனாலே கெட்டது தான். கெட்ட மிருகங்களால் துன்பம் உண்டாகும். ஏதாவது கெட்ட மிருகம், நாய், பன்னி, பூனை, சிங்கம், புலி, கரடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். மிருக பயம் ஏற்படும். அதனால் துன்பம். ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவிக்கு நோய், மனைவிக்கு துன்பம், நிச்சயமாய் விஷம் தீண்டி மீறுதல். பாம்பு கண்டிப்பாக கிடைக்குமா? எப்போ? சுக்கிரதசையில் கேது புத்தி. அது தப்பிச்சுக்கலாம், ஆனால் கடிக்காமல் இருக்கார், காப்பாற்றிடுவாங்க. இந்த மாதிரி நிச்சயமாய் விஷம் தீண்டி மீளுதல் அப்படிங்கிறது உண்டாகும். இது சுக்கிரதசையினுடைய பலாபலங்கள். 20 வருஷம் இதில் நன்மை தரக்கூடிய புத்திகளும் இருந்தது, தீமை தரக்கூடிய புத்திகள் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 திசைகளில் 9 புத்திகள் என்னென்னதான் செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடணும். இப்போ இதில் நன்மைகள் இருக்குது, தீமையே இருக்குது. நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கிறவங்க, ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க, கொஞ்சம் தசாபுத்தி நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியும். அதுக்கு இதுதான் பலன்கிறது தெரியாது. இல்லை என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இதில் என்ன இருக்கோ இது யாரும் மாற்ற முடியாது. அவனுக்குன்னு ஒரு தலைவிதி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். அதனால் இதுதான் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை. இப்போது நான் சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாபுத்தியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முடிவாகுது. இந்த விஷயத்தில் நம்ம பார்த்ததில் முக்கியமான ஒன்று, நம்மளுடைய இப்போ ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், ராசி, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பலன்கள் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இண்டிவிஜுவலாக உள்ளே வந்துட்டோம்னா அதில் முதல் படி அப்படிங்கிறது இந்த தசாபுத்தி. இதை பார்த்து இது நல்லா இருந்தால் தான் அடுத்த 12 கட்டத்தில் இருக்கிற கிரகங்களுக்குமே வேலை. இது மோசமாக இருந்ததுன்னா உங்களால் ஒன்றுமே இந்த திசையில் இந்த புத்தி நடந்தால் இப்படி தான் இருக்கும், எந்த கிரகம் எங்கே இருந்தாலும். அவசியம் அதுக்காக தான் இந்த சப்ஜெக்டாக எடுத்து பேசுகிறோம். அப்போ அவசியம் தசாபுத்தியை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம அது எத்தனை நாள் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு புத்தியும் இவ்வளோ நாள் இருக்குங்கிற கணக்கு இருக்குது. சுக்கிர திசையெல்லாம் 20 வருஷம், ராகு திசை 18 வருஷம், இப்படி நிறையா இருக்குது. இப்போது அந்த மாதிரிலாம் அந்தந்த காலகட்டத்தில் இதுதான் பண்ணும், இப்படி தான் நடக்கும்னா அதுதான் பண்ணும். வேறு என்ன சுற்றி இருக்கிறது எது நல்லது பண்ணாலும் அதை எடுத்துக்காது. இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதான் நமக்கு. அதனால் இதை பற்றி முழு விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, தனக்கு தானே தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன தசாபுத்தின்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன பலன்கிறத பார்த்துக்கலாம். இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதுக்கு என்ன பலன்கள் உண்டாகுங்கிறது அவசியம் தெரிஞ்சினா தான் அடுத்த முடிவுக்கே நீங்கள் எதாக இருந்தாலும் போக முடியும். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசியின் இதில் வர ஸ்க்ராலிங்கில் 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தசாபுத்தி பலன்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோடு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.